வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. எனக்கு கார் டிரைவிங் அரைகுறையா தெரியும். பட் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ல போய் கத்துக்கிட்டா நம்ம நம்மளோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ப்ரொஃபஷனலா கார் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட் மந்த் கார் டிரைவிங் கிளாஸ் நானும், என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணும். அவங்க இப்போ தான் நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களும் போய் ஜாயின் பண்ணோம். அந்த கோச் என்ன பார்த்தோனையுமே ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா, அவ ஈஸியா கத்துப்பா மேம். அவ சின்ன பிள்ளை. இளங்கன்று பயமறியாது. பட் ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஓகே உங்கள கத்துக்க வச்சுட்டு தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது நம்மள இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர கோவமா இருந்துச்சு. பட் ஆனா அடுத்தடுத்து ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் அவங்க சொன்ன விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணும்போது அது ரொம்ப அழகா புரிஞ்சுச்சு. ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் அந்த பாப்பாவுக்கு கார் ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு பேஷன். அது வண்டிய பார்த்த உடனேயுமே கியர் போடுறதா இருக்கட்டும், இல்ல கிளட்சா இருக்கட்டும், இல்லன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோலா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே ஆசையா பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ரோட் ஃபியர் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. நீங்க உங்க பிள்ளைங்கள யோசிப்பீங்க, ஹஸ்பண்ட யோசிப்பீங்க, என்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு யோசிப்பீங்க, ஸ்கூல் டைமிங் யோசிப்பீங்க, டியூட்டி ஹார்ஸ யோசிப்பீங்க, பேஷன்ஸ யோசிப்பீங்க. இப்படி உங்களுக்கு கார் டிரைவ் பண்ணும்போது பல தாட்ஸ் வரும். அதெல்லாம் மீறி ரோட்ல மட்டும் தான் கவனம் இருக்கணும். நீங்க கார்ல சீட்ல பெல்ட்ட போட்டு உட்காந்தீங்க அப்படின்னா, உங்க கவனம் ஃபுல்லா கார்ல மட்டும் தான் இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் கிளாஸஸ்ல நான் நெறைய அந்த கவனக்குறைவுனால நெறைய தவறுகள் பண்ணும்போது, அவரு கரெக்ட்டா சுட்டிக்காட்டும்போது, ஓகே நம்ம இந்த கார் டிரைவிங்க ப்ராப்பரா கத்துக்கணும்னா, அதுல ஃபுல் கவனம் இருந்தா தான் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அழகா புரிஞ்சுச்சு. ஆனா அத விட்டுட்டு, இவர் என்ன நம்ம ஒரு மெடிக்கல் ஆஃபீசர் நம்மள போய் இவரு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்மளோட டெசிக்னேஷன நம்ம கத்துக்கக்கூடிய விஷயத்துல நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்மளால ஒரு விஷயத்த கத்துக்கவே முடியாது. ஏன்னா, அந்த காரோட சவுண்ட் மாறுறத வச்சே கியர் மாத்திருக்கோமா, மாத்தலையா, கிளட்ச ப்ராப்பரா மிதிச்சிருக்கோமா, இல்ல அரை கிளட்ச் மிதிச்சிருக்கோமா, இது எல்லாமே அவங்க ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. ஸோ, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க இருக்கிற துறையில ரொம்ப சிறந்தவங்க. அதனால நம்மளோட சக மனிதர்கள நம்ம ரொம்ப அழகா மதிக்க கத்துக்கிட்டு, மத்தவங்க கிட்ட இருந்து ரொம்ப அழகா ஸ்கில்ஸ கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தேங்க் யூ.